இன்று மரபு கவி தவிர்க்கப்படுகின்றது. அதற்கு பதிலாக நாங்கள் தமிழில் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களும் ரெடியா நீங்கள்? அவருக்கு ஒரு தொகுப்பு கொடுத்ததில்ல அழகானம். நீங்கள் என்ன இப்போ வாய்க்கில் போகுது? அது என்னது? சரியா எல்லாரும் செய்வோம் அப்படின்டா சொல்லுவேக்கா. என்ன பனானாவா? பனானா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி யாரு பிடிக்காதுன்னு சொல்கிறது? பனானா யாரை சொல்லுவாங்களே இதில் எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டு. நீங்களா? யார் சொன்னது தெரியல. சரி எல்லோரும் மறலாம், முடவற்றவர்கள் எல்லாம் மறலாம். நீங்கள் வாக்கில் வட்டாடா வச்சு மியூட் எடுக்காம ஜெரக்கட்ட விளக்குது. அப்போ பாதி யாரு சாப்பிட்டது? பாதி வச்சிட்டு வருவேன். சாப்பிடுவேன். சரியா சாப்பிட்ட பின்னுக்கு மெக்னீசியம் தேவையில்லை. சாப்பிட்ட பின்னுக்கு மெக்னீசியம் தேவையில்லை. வாழைப்பழம் மெக்னீசியம். இது மெக்னீசியம். அடுத்தது மினரல். இல்லை நான் குடிக்கிற மெக்னீசியம் பவுடர், அது தண்ணிக்குள்ள போட்டு குடிக்கிறது. ஆரஞ்சு ஃப்ளேவர். மெனியர்கள் வரலாம், வந்து கலந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். தாங்க தொடங்கலாமா? பாமுக உறவுகள் அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று நாங்கள் தமிழோடு உரையாடும் அந்த நிகழ்ச்சியில் வாணிமோகன் அவர்களோடு இணைந்து கொள்கிறோம். நான் வந்து என்னுடைய தொகுப்பாக தருவது ஒரு சொல்லை தருவேன். ஒரு சொல் தர மாட்டேன், அதில் 2 தரவுகளை மட்டும் தருவேன். நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். 2 சொற்களை சேர்ப்பீங்க, அதை இணைச்சு நாங்கள் சொல்லணும். 2 தடவை தருவேன், அதை நீங்கள் இணைத்து அதை நான் என்ன சொல்லி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவேன். ஒன்று அறுசுவைகளில் ஒன்று. இது முதலாவது தரவு. அறுசுவைகளில் ஒன்று. 2வது சிலரின் முகம் பார்க்க இப்படி இருக்கும். சிலரின் முகம் பார்க்க இப்படி இருக்கும். இது 2ம் சேர்த்தால் இந்த இது வரும். எது வரும்? அந்த சொல்லு வரும். அந்த சொல்லு வரும். அவ வச்சிருக்கிற மறைச்சி வச்சிருக்கிற சொல்லு வரும். அறுசுவைகளில் ஒன்றும் சிலரின் முகத்தை பார்த்தால் இப்படி இருக்கும். முதலாவது அறுசுவைகளில் ஒன்று. 2வது ரெண்டாவது சொல்ல நான் வச்சிருக்க சொல்ல ஒரு எழுத்த நீங்க வெட்டி போட்டு சிலரின் முகம் இப்படி இருக்கும், சிலரின் முகம் இப்படி இருக்கும். அது 2ஐயும் நீங்க இணைக்கும் போது ஒரு நான் வச்சிருக்க சொல்லுவேன். 2வதுல ஒரு எழுத்த வெட்டணுமா? நான் வச்சிருக்க சொல்ல ஒரு எழுத்த வெட்டிட்டு சிலரின் முகத்தை பார்க்க இப்படி இருக்கும். சிலரின் முகத்தை நாங்கள் பார்த்தா இப்படித்தான் இருக்கும். அப்ப அது நாங்க வச்சிருக்க சொல்ல ஒரு எழுத்த நீங்க வெட்டி போட்டு இந்த 2வது தடவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 2 தடவைக்கு நீங்க ஒரு முகத்தை சொன்னா முதலாவதுல வாரத்தை அந்த அறுசுவையில வாரத்துல ஒரு எழுத்த வெட்டணுமா? அறுசுவை நான் வச்சிருக்கிற சொல்ல ஒன்றை வெட்டி நீங்க சிலரின் முகம் பார்க்க இப்படி இருக்குமே சொல்லுவேன். அப்ப காரசாரம். அறுசுவைகளில் ஒன்று, சிலரின் முகம் பார்க்க இப்படி இருக்கும். அதுல ஒரு வித்தை நீங்க வெட்டிட்டு நீங்க இந்த 2வது தடவை நீங்க சொல்லும் போது நான் சொல்லுவேன் இந்த பொருள் காரசாரம் பிழையாது. அது பிழை. காரம், உரைப்பு, இனிப்பு, புளிப்பு, காரத்துக்குள்ளே வாங்கலாம். காரம்னு சொன்னதால காரத்துக்குள்ளதான் வரும். காரத்திலேயே நில்லுங்க. சிலரின் முகம் பார்க்க இப்படி இருக்கும். கோபம் கொண்டு பார்த்தேன் நான் அப்படி.
சிலரின் முகத்தை நாங்கள் இப்படிதான் பார்ப்போம். கோபத்தை பார்க்கல, சிலரின் முகம் நாங்க பார்க்கும்போது சிலரின் முகம் இப்படி இருக்கும். கோரம் கோரம் அது வேற சொல்ல கொண்டு வாங்க, சொல்லி அந்த சொல்ல சொன்னீங்க சொல்லணும். அதான் காரசாரம் தான். காரம் வராது, காரம் உரைப்பு. அகோரம்ன்றது வரும். அப்படி அந்த கோபமா இருக்கிறது அகோரம். வணக்கம் நேவிசக்கா. வணக்கம் நவுலா, வாருங்கள். பூதாகாரம் எடுக்கலாமா? பூதாகாரம் இல்ல, விகாரமா இருக்கும். விகாரமா உனக்கு சொல்லுங்க. தரவை வச்சு சொல்லுங்க. அவர் சொல்றாரு அறுசுவைகள்ல உண்டா முதல்ல வரும். அதான் நீங்க காரம் மண்டு எடுக்கலாமண்டவா? விகாரம் முகத்தை பார்க்க விகாரமா இருக்குமண்டு. சரியா பண்ண சொல்ல நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் வச்சிருக்கிற சொல்ல நான் என்ன ஒரு எழுத்த வெட்டி போட்டுதான் நீங்க விகாரம் எடுத்துருக்கீங்க. புளிப்பு ஒரு எழுத்த சொல்லும், ஒரு எழுத்த அதுல சேர்க்கும் போது இப்ப காரமும் வந்துட்டு விகாரமும் வந்துட்டுது. இந்த எழுத்த சொல்லும் போது ஒரு 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 சொல்லு நான் வச்சிருக்கிறேன். ஒரு அப்ப நீங்க இந்த சுவையால் இதுகளுக்கு அப்பால வேறு கொண்டு வச்சுக்கிறீங்களோ? இந்த 2 தடவை அப்பால ஒரு சொல்லி நான் வச்சிருக்கிறேன். நீங்க சொல்லிட்டு 2 தடவை சொல்லிட்டீங்க. காரம் சொல்லிட்டீங்க, விகாரம் சொல்லிட்டீங்க. நடுவுல ஒரு எழுத்து சேர்த்தா ஒரு சொல்லி வரும். அது என்னது? கடிகாரம். விகாரம் காரம். நீங்க விகாரமும் சொல்லிட்டீங்க, காரமும் சொல்லிட்டீங்க. விகாரம் வருமா? விகாரம் விகாரம் தான் இப்ப 2 வந்துட்டுது. ஒரு ஒரு சொல்ல கேட்கணும். அதோட இந்த நீங்க இப்ப நீங்க வீணாவே இந்த விகாரம் சொல்லிங்கதானே, நீங்க விகாரமாகவும் இருக்குன்னு சொன்னீங்க. இடையில நீங்க ஒரு எழுத்து சேர்க்கும் போது நான் வச்சிருக்கிற சொல் வரும். அப்படி விவகாரமா? அப்படியா? கட்டிக்காரி விவகாரம் சரிதானே? அது என்ன விவகாரம் வருது? பொறுங்கோ, நீங்க சொன்னீங்க அறுசுவையில உண்டு. முகத்தை பார்த்தா இப்படி. இப்ப அதுல வானவ நீங்க சேர்த்தா விவகாரம். இல்ல அது சரி. ஆனா நீங்க அதுக்கு ஒரு தரவு சொல்லணும். அதுக்கும் சொன்னாதான் கண்டுபிடிக்கலாம். என்னது? இப்ப நீங்க அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு தான் விவகாரத்துக்கு. அப்ப அதுக்கும் நீங்க ஒரு சொன்னா ஒரு தரவு தந்தா தான் கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்படி பார்த்தாலும் இவ சொன்ன சொல்லு முதல் அரசு வேண்டு சொன்னா காரம் தானே முன்னுக்கு வரும். ஆனா பிறகு அதிலே ஒரு சொல்ல மட்டும் கண்டு சொல்லி தரவு அது இடையில ஒரு எழுத்த வட்ட சொன்னேன். ஒரு எழுத்த வட்ட சொல்லி இதுல காரத்துல என்னத்த வட்டலாம்? காரத்துல என்னத்த வட்டலாம்? ஒண்ணு மட்டும் இல்ல. நான் வச்சிருக்கிற சொல்ல ஒரு எழுத்த வெட்டிட்டு 2 சொல்லிட்டீங்க. காரமும் சொல்லிட்டீங்க, விகாரமும் சொல்லிட்டீங்க. அப்ப அந்த எழுத்த நீங்க சேர்க்கும் போது விவகாரம். ஆனா அது மாறித்தானே வருது. விகாரம் விவகாரம் இல்ல. அது இல்ல. நீங்க முதல்ல சொல்றது சொன்னீங்க. முன்னுக்கு காரம் அரசுகள் காரம் வரும். காரம் வரும். காரத்துல ஸ்டார்ட் பண்ணும். அப்படி இல்லையா நீங்க சொல்லி இருக்கணும். நீங்கள் அதுல ஒரு எழுத்து நீங்கள் முன்னுக்கு சேருங்க. நீங்கள் அதுல இருக்கிறதுல 2வது சொல்லில உண்ட வெட்டுங்க கொண்டால் இப்ப விகாரத்துல அப்படித்தான் சொன்னீங்க. வச்சிருக்கிற சொல்லில ஒரு எழுத்த வெட்டணும்னு தான் நான் சொன்னேன். அப்படித்தான் சொன்ன நீங்கள். ஆனா நீங்க சொல்லி இருக்கணும் பின்னுக்கு வார சொல்ல வச்சுதான். அதுதான் முன்னுக்கு மாறித்தானே வருது. ஆனா நீங்க சொன்னதை வச்சுதான் நான் சொன்னேன். 2வது தடவை முதல் சொல்லிருக்கணும்னு சொல்றீங்க. அப்படியான சரியா அமையும். சரி, அப்ப மன்னிப்பு கூட. சிலரின் முகம் பார்க்க இப்படி இருக்கும். சரியா? அடுத்தது 2வது தடவு. 2வது இது ஒரு திரைப்படம். சரியா? நான் வச்சிருக்கிற சொல்ல ஒரு திரைப்படம். மனிதர் உட்பட 1வது தரவு. மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களிடமும் இது காணப்படும் ஒரு உணர்வு. மனிதர் உட்பட எல்லா விலங்கினங்களிலும் காணப்படும் ஒரு உணர்வு. மற்றது
இரண்டாவது தரவு இதற்கு எப்போதுமே எல்லோரிடமும் இடம் உண்டு. இதற்கு இந்த பொருளுக்கு எப்போதும் எல்லோரிடமும் ஒரு முக்கியத்துவமான இடம் பிடிக்கும். வரவேற்பு இருக்கும் என்று சொல்றீங்க. எல்லோருக்கும் பிடிக்கும். இந்த இரண்டாவது தரவு இது எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லோருக்கும் பிடிக்கும். காதல் பரிசு. காதல் பரிசு. நான் ரத்த கண்ணீர் என்று நினைச்சேன். நான் சொல்றேன் பாசமலர் என்று. பாசமலர் சரி. இப்ப நீங்க சொன்ன தரவு சரி, இப்படி கொண்டு வாங்க. ஓகே, இல்ல இல்ல மன்னி போட வேண்டாம். இல்ல இல்ல அது மாறி வந்து மாறி சொல்லிட்டீங்க. எல்லாத்திலையும் பாசம் இருக்கும். தரவு சரி, தரவு சரி, மாறி சொல்லிட்டீங்க நீங்க. மாறி சொல்லிட்டு மன்னிப்பேன். சரி, மூன்றாவது நாம் மானிடராய் பிறந்தோம். சரியா? நாங்கள் மானிடராய் பிறந்தோம். அது ஒரு, அதுதான் முதலாவது தரவு. நாம் மானிடராய் பிறந்தோம், அது ஒரு. மற்றது இரண்டாவது தரவு, ஆலயங்கள் கோவில்களிலெல்லாம் இதை நாங்கள் பெறுகின்றோம். ஆலயங்கள் கோவில்களிலெல்லாம் நாங்கள் இதனை பெறுகின்றோம். அது என்னது? ஆன்ம சாந்தி இல்ல. மொத்தத்துல இது என்னது? மொத்தத்துல இந்த இது என்ன குறிக்கிறது? அதான் புதுச்சா பதில் வந்துருவேன். நாம் மானிடராய் பிறந்தோம், அது ஒரு கேள்விக்குறி. அது ஒரு, நாங்க மானிடராய் பிறந்தது என்ன? மானிடராய் பிறந்தோம், அது ஒரு வரப்பிரசாதம். ஆறு சொன்னீங்க. வரப்பிரசாதம் உண்டு. சூப்பர், வரப்பிரசாதம். நாங்க பிறந்ததே ஒரு வரம் தானே. மானிடராய் பிறந்தது ஒரு வரம். ஆலயங்கள் சாதம். அட, நான் வரத்தோட நின்றுட்டேன், சாதம் வரல. ஓகே, வரப்பிரசாதம். இல்ல நான் வரம் இல்ல, தவத்தோட இருந்தேனா. நான் மானிடனா பிறந்தோன்னு வாணி முதல் எழுதுனான் கேட்டு அங்க கோயில்ல ஒரு மனதிலே ஒரு சாந்தி கிடைக்கும் அந்த பக்கத்தையோ. வரப்பிரசாதம். மற்றது ஏற்றமடைய இது அவசியம். சரியா? நாங்கள் ஏற்றமடைய இது அவசியம். இரண்டாவது தரவு, ஒவ்வொரு வீடுகளிலும் உண்டு. இன்னொரு தரவு இருக்குது, பிள்ளைகளை வற்புறுத்தும் பெற்றோரும் உண்டு. ஒவ்வொரு வீடுகளிலும் உண்டு, இதை இட்டு பிள்ளைகளை வற்புறுத்தும் பெற்றோரும் உண்டு. படி என்று வரும் பின்னுக்கு. படி 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 என்றது பெற்றோர். முதல்ல என்ன சொல்றீங்க? ஏற்றமடைய இது அவசியம். ஏற்றம், உயரம் செல்ல இது அவசியம். ஏணிப்படி. ஏணிப்படி அல்ல முயற்சிப்படி. ஏணிப்படி தான். உங்களோட வீட்டுலாம் காத்து அடிக்குது. இவ்வளவுதான் நான் எடுப்பேன். நீங்க ஒரு தொகுப்பாளர் சொல்ற பதிலா இது? ஒரு தொகுப்பாளர் தந்து இவ்வளவு எடுத்துட்டு சொல்றது சரியா? இது நியாயமா? மனச்சாட்சியா? அப்ப நீங்க அப்படி எடுக்க, நான் என்ற சேர்க்கறத சொல்றேன்னா, இது முதல்ல உங்களுக்கு ஒரு மீனை தரேன். ஓகே, மீன். இது ஒரு மீன். இதுல ஒரு எழுத்த வட்டினீங்கன்னு சொன்னா பாதி என்பதை பாதி என்பதை இப்படியும் சொல்லலாம். பாதி பாதி பாவனத்தை அரைவாசி. மீன் இல்ல, ஒரு மீன். இது மீனோட பேரை சொல்லணுமா? நாங்க ஒரு மீன். என்ன மறந்துட்டீங்களா? நான் சொன்னத நான் செய்த நிகழ்ச்சியை மறந்துட்டீங்க. ஒரு மீன் ஒரு எழுத்த வட்டினீங்கன்னு சொன்னா பின்னாடி வர்றது பாதி என்பதை குறிக்கும். நேவிஸ் பிலிப் சார் மறந்துட்டார். இப்ப இந்த நிகழ்ச்சியே மறந்துட்டார். ஒரு மீனை குறிக்கும். முதல்ல ஒரு மீன், இடையில ஒரு எழுத்த வெட்டுங்கோ, பின்னாடி வர்றது காரல். கால் ஒரு எழுத்த வெட்டினா கால். காரல் மீன் ஒரு எழுத்த வெட்டினா கால். பாதி 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 என்ற அரை என்று தான் வரும். அரை வரும். பாதி பாதி என்ன மீன் வரும்? நானும் நேற்று தான் இல்லை, நானும் எனக்கு இது தெரியாது. ஆனால் முகநூலில் பார்க்கலாம், அது சமையல் பாகத்தில் கிடந்தது இந்த மீன் பேர் எழுதி வச்சுட்டேன். ஆனால் மலையாள மக்கள் சொல்கிறது இப்போ இப்படித்தான் சொல்கிறது, இந்த மீன் இந்த பேர்லாம் சொல்கிறது. எங்களோட அண்டி சப்பாத்தி மீன் இருக்குது. சப்பாத்தி பக்கத்து அண்டி முதல் இருந்தவர் அப்படித்தான் சொல்லுவார். சப்பாத்தி மீன்
அவ இப்ப எங்க வாணி தெரியல பாவம். ரெண்டு சொல்ல எல்லாம் குறைக்கணும். அவர் தெரியும், பாதிக்காத. அவர் மகனிட்ட போனவர் அப்படியே மகனோடைய அப்படி ஐக்கியமாகியாச்சு. இங்கே இல்லை, வீடை வித்துட்டார், வேற ஆக்கள் வாங்கிட்டேன்னா ஓ விழுந்தவர் தானே. அப்போ அதோட ஆள் கொஞ்சம் இதாண்டு மகன் கூட்டிட்டு போயிட்டார். ஆறு வாணி தெரியுமா எனக்கு? முதல்ல எங்கட மலையாள ஆண்டின்னு சொல்லுவேன் அடிக்கடி. நாங்கள் போன முட்டம் வந்தவ பறஞ்சு கொண்டிருந்தவ. அவர்கள்லாம் இப்படித்தான் இந்த மீனை சொல்றோம். பறையிறது நாங்கள் கதைக்கிறது. பறஞ்சுண்டா நீங்க பறஞ்சுண்டு இப்போவே பறஞ்சுண்டா வாணிக்கெல்லாம் விளங்கி வாணி கதையோட கலந்து ஒரு மீன் இதுல ஒரு எழுத்தை வெட்டணும். இல்லை மலையாளம் அவ போன அப்புறம் கொஞ்சம் என்ன மறந்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அறிஞ்சி பறஞ்சி இப்போ மறந்து போச்சு மறைஞ்சு இப்போ மறந்து போச்சு. இப்ப நீங்க இந்த மீன் சொன்னீங்க, இந்த மீன்ல ஒரு எழுத்தை வெட்டுனா பாதி வருமா? அப்படியா? இந்த மீனுக்கும் வஜிதாவுக்கும் இந்த பேருக்கும் வஜிதாட பிள்ளைகள் ஒன்றுக்கும் சம்பந்தம். வச்சிர மீன், வஞ்சிரம். வஞ்சிரம் அஞ்சரம் இல்லை, வஞ்சிரம் அது இல்லை. என்ன நான் மறந்துட்டேனே. மீன் வரும். இந்த மீன் பேருக்கும் வஜிதாட 4 பிள்ளைகள்ல ஒரு பேரப்பிள்ளைன்ற பேரா அது அப்படி வரும். அது அதுல ஒரு எழுத்து மாத்திரம் அப்படி வரும். பாதிக்கு நடுரா வரும் கொழுகு ஐரை மீன். அவட ஐரா இது ஐரை மீன். அது ஈவட்னா அரை முதல் கண்டுபிடிச்சா ஐர மீன். அந்த நினைக்கிறது சின்ன சின்னது சாலமி மாதிரி நினைக்கிறேன், தெரியல. சொல்லுவார் ஐர மீன் இருக்கு. அடுத்தது இந்த இது போட்ட இது ஒரு பட்டன் போட்ட சட்டைகள் எல்லாருக்கும் பிடிக்கும். இது வேற வேறது இருக்கு, அதை கண்டுபிடிச்சிருவீங்க. இதுவும் தான் கண்டுபிடிப்பீங்க. இருந்தாலும் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா சமையலுக்கு அத்தியாவசியமானது உண்டு. சமையலுக்கு அத்தியாவசியம் உண்டா? பலருக்கு, சிலர் எனக்கு தெரியல. அநேகமா சமையலுக்கு இது தேவை. கட்டிக்கு சட்டி என்று பார்த்தாலும் அது என்ன சமையலுக்கு வரும். கட்டம் கடம் சமையலுக்கு பானை தேவதானே. ஆனா பானை இல்லாம நீங்க சட்டியில வைக்கலாம். தானே சட்டியிலட்டா இது ஒன்று வைக்கலாம். கடமன்றது குடம் மாதிரியாத சொல்றதா? இல்ல, அது பெரிய பானை. கடம் அதுல அதுதானே கடம் அடிக்கிறது. பெரிய பானை கடம் கடம் மியூசிக் தெரியாது. இல்ல கட்டம் கடம் பிள்ளையா? கட்டம் கடம் அது சரி வரல. வேறு என்ன பட்டி சட்டை, வேறு என்ன கோடு கோடுக்கு கட்டம் சட்டை, மற்றது பூச்சட்டை. நீங்க சொல்லுங்க, தரவை சொல்லுங்க இருக்கா. இது இந்த பட்டன் உள்ள ஆடைகள் துணிகள் எல்லோருக்கும் அநேகமாக பிடிக்கும். அதுல ஒரு எழுத வட்டிங்கன்னு சொன்னா சமையலுக்கு அத்தியாவசியமான தேவை. உணவு பொருட்களை வருமா? சமையல் பொருட்கள் சமையல் உணவு தானே. இல்ல உணவு பொருளா ரெண்டு இருக்கு தானே. காவிக்கிறது சட்டி தானே இருக்கு. இல்ல 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 சமையலுக்கு சமையல் அவியல் பொரியல் எதுவும் அந்த அவியலுக்கும் தேவைப்படும். சிலர் இதை பயன்படுத்துவார்கள். சமையல் முறையே சொல்லலைண்ணா, சமையலுக்கு தேவைப்படும். சமையல் முறை தான் அவியல் பொரியல் புத்துவயல் சமையலுக்கு தேவைப்படும். என்ன சட்டை போடுவாங்க எல்லாரும் விரும்புறது? துணி சட்டை அநேகமா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த பற்றி புள்ளி வாழ்த்துக்கள். புள்ளி குழந்தைக்கு தான் காத்தடி. புள்ளி சட்டையும் எனக்கு படிச்சது ரெண்டு சொல்லு. புள்ளியும் இதை சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குண்டு. ஓகே, இது பலருக்கு இந்த குணம் இருக்கு, ஆனால் ஒரு சிலருக்கு இது இல்லை. சரியா? அடுத்தது ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா உடம்புக்குரிய ஒரு சொல் வரும். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கம் இந்த சொல்.
நேற்றைய சிந்தனை நேரத்தில் வந்தது. இதுக்கு சிந்தனைக்கு முதலே நான் ஒரு முறை உங்களை எல்லாரும் உருட்டினேன். நான் ஒருத்தரும் சொல்லலை இதுக்கு. இந்த சொல்லு கிறிஸ்தவ மக்கள் அநேகமாக இந்த சொல்லை பயன்படுத்துவார்கள். முதல்ல வந்து பலருக்கு இது இருக்குது, ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கு. மற்றது ஒரு எழுத வட்டிங்கன்னு சொன்னால் உடம்புக்கு பல பெயர்கள் இருக்கு தானே, அதில் உண்டு. காயமே இது பொய்யடா, காத்தாடிக்க வையடா. வையடா மெய் என்று எடுத்து பார்த்தேன்னா நாங்க அதோட மெய் என்றாலும் உடம்பு, சரீரம் என்றாலும் உடம்பு, அதுக்கு சரம்தான் வரும். இதுல ஒரு இடத்து வெட்டினாலும் வராது. மெய் வேறு என்ன, ஜாக்கையோ ஜாக்கி என்று எடுத்து பார்த்தா ஜாக்கி என்றாலும் உடம்பு. வேறு என்ன வரும்? கைய என்ன சொன்னீங்க, தர வச்சிருங்க. ஜாக்கா கையோ இல்லை இல்லை, முதல்ல இதை பலருக்கு இது இருக்குது ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கும், அநேகமானவருக்கு இருக்கும், ஏதோ ஒரு வகையில் செய்வார்கள். மற்றது ஒரு எழுத்து அகற்றிங்கன்னு சொன்னால் உடம்புக்குரிய ஒரு சொல்லு. நப்பி குணம் தான் சில கனவேறிட்ட இருக்குது. அதை வெட்டினாலும் நீங்கள் நபியை கேட்டாலும் சொல்லலாம். ஒரு நப்பி நப்பி கட்டுற நப்பி ஏதாவது எடுக்க விடும். பக்தி பதியண்டு வருமா? பக்தி அவரே உங்களோட சிந்தனைக்குள்ள வர்றாரு, உங்களோட வேதத்துக்குள்ள வர்றார். நீங்க நேயமா உச்சரிக்கிறது கிறிஸ்தவ மக்கள் தான். இது கிறிஸ்தவ மக்கள்லாம் கூடுதலாக உச்சரிக்கிற இதை. நேற்றைய பொழுதும் சிந்தனை நேரத்தில் டேவிட் அண்ணாவா யாரோ ஒருத்தர் வாயால் வந்தது. மெய்யடியார்களே கேட்டுக்கொண்டு இருந்தால் வந்து வாருங்கள் அடியார்களே. மெய்யடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தவக்காலம் பலருக்கும் உண்டு. 20 என்ன தவக்காலம் உங்களுக்கு? என்ன இது ஈஸ்டர் 20? ஈஸ்டர் 22 நினைக்கிறேன். 21 ஏப்ரல் 20 தான் வரும். என்ன 19 ஞாயிற்றுக்கிழமை 19 ஒரு என்கேஜ்மெண்ட். அப்போ 20 தான் வரும். அதான் நான் கேட்டேன். 20 21 எங்களுக்கு லீவு. வெள்ளி பெரிய வள்ளி 18 பெரிய வள்ளி வரும். 19 பெரிய வள்ளிக்கு வேலை. பெரிய வள்ளிக்கு வேலை. 18 பெரிய வள்ளி எங்க லீவு தான் விடுறது. எங்களுக்கு இங்க எங்க வர்றது? இங்க வர்ற இல்ல, எங்களுக்கெல்லாம் லீவு தான். எங்களுக்கு இருக்கு. வேலை செய்தாலும் அந்த திங்கட்கிழமை லீவா வரும். தொடர்ந்து விட்டுருவாங்க. பிரான்ஸ் டென்மார்க்ல அந்த வெள்ளிக்கிழமையே லீவு தான். அத வந்து ஜெர்மன்ல, சுவிஸ்ல, இத்தாலியில, பிரான்ஸ்ல 4 அண்டைய தினம் வெங்கட கோயில்கள்ல விசேஷமா இருக்கும். ஏதோ ஒன்று மறந்து போனேன். அண்டைய தினம் அது விசேஷமான வெள்ளியாத்தான் வருமாட்டேன். சரி, இப்ப இங்க வாங்க, வள்ளி இருக்கட்டும், கள்ளி அடிங்க வாங்க. புள்ளிய கண்டுபிடிச்ச மாதிரி இந்த குணம் என்று சொன்னீங்கள். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுகள் இருக்குத்தானே. அதான் செய்கைகள்னு சொல்லுவாங்க. பிடிவாதம் அப்படி இல்ல இல்ல, அது அழுக்குள்ள இல்ல. இது ஒரு நல்ல குணம். நல்ல குணம். நல்ல குணம். பலருக்கும் இந்த நல்ல குணம் இருக்குது. இது நல்ல குணம் ஒரு சிலருக்கு இல்லாமலும் இருக்கும். ஆனா வேற ஒரு விதத்துல செய்வார்களா இருக்கும். எனக்கு தெரியும். இதுலயே நீங்க போங்க. அதுல வெட்டினா என்ன வரும்? இதை நேவிசர் தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இந்த பேர்ல ஒன்ஸ் போன டைம் ஒருவர் எங்கட இருந்தவர் வந்து போனவர் நேரா வந்து போன ஒன்ஸ் போன டைம் 27 வருஷத்துக்கு முதல். அவர் அந்த கடைசி 2 எழுத்தும் நகுலவதி அவர்கள் இதுல வரும். பதியில முடியும். கரவேர் அண்டை சத்யாவையும் கண்டோம் கல்யாணத்துல. சத்யா ராஜகோபாலன்
ஆமா ஆமா கேட்டார் எப்படி போகுது வாணி நான் சொன்னேன் அப்படியே போகுது அவக்கு அவக்கும் ஒரு மகள் இல்ல முந்தி வந்தவன் கல்யாணம் கட்டுற அது இவர் வாசுகி வாசுகி ஆமா கல்யாணம் கட்ட 2-3 வருஷமாச்சு நான் போனாங்க ஓகே கேட்டார் எல்லாரையும் பழைய ஆக்கள் வரையணுமெண்டா உங்களை தவிர எல்லாரும் வரையணுமெண்டு அப்படி அந்த 2 படியங்களோட ராமதாசும் அவவும் மறக்க இல்லை அது முந்தி வருவேன் அவர் எல்லாம் கஜாமல்லானே இல்லை இப்படி பழைய ஆக்களை காணக்கல இப்படி விழாக்கள் அப்படி இப்படின்னு போன தான் காணக்கூடிய சந்தர்ப்பம் வேறும் சந்தோஷமா இருந்தது இது என்ன வாணி வதியிலான் ரெண்டாவது தரவு உடம்ப குறிக்கும் சொல்றீங்களா வாணி இல்ல வதியில வந்தது அவர் அந்த பேரோட வந்தபடியா வதியில முடிஞ்சுன்னு சொன்னான் தவிர இதுல உடம்ப குறிக்கிறது சொல்லு சொல்றீங்களா ஒரு எழுத்தப்படினா உடம்ப குறிக்கிறது உடம்ப குறிக்கிறது என்ன காயங்கட்டை கட்டையும் போ கட்டையும் வந்துட்டு யாக்கி இருக்கு சரீரம் சொல்றது மெய் சொல்றது தேகம் சொல்றது காயம் சொல்றது காயம் தேகம் காயம் கட்டை உடம்பு வருவம் என்ன உடம் சுருவம் சொருவம் 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 அது வராது சொருவம் சொருவம் வந்தா அங்க முன்னுக்கு வர்றது தரவை காணும் அது அந்த அந்த குணம் பண்றது என்ன குணம் அதுக்காக இப்படி செய்கிறவர்களை இது ஒரு பேச்சுன்னு சொல்றது பட்டா பெயரும் வாங்கினது தான் ஆக்கள் இது ஒரு இது ஒரு பேச்சு என்று சொல்லுவார்கள் கூடுதலா செய்தாலும் ஆனா அவர்களுக்கு ஒரு திருப்தி அது பலருக்கு முன்பு சாந்த குணம் இருக்கும் சாந்த குணம் அதுல ஒரு சாந்த குணம் பெற பேச்சு நடுகளை அந்த குணம் வராது உங்களுக்கு சரியா சொன்னீங்க அது பேச்சு எனக்கு வருமா என்ன நிக்கிறீங்க இவ்வளவு தந்தோ சரி அப்ப நான் பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் இதை விட இலவப்படுத்த ஒன்றுமே இல்லை வந்த நவலாகாரன் இல்லை மற்றவர்கள் வரலாம் ஒரு முறை இது சுவாரஸ்யமான ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் முகநூல் பக்கமாக இந்த மெய் அதுகளுக்கானது அந்த சொல்லுக்கு வராது நீங்க சொல்லிட்டீங்க நீங்க உடம்புக்குரிய எல்லாமே சொல்லிட்டீங்க பதில் வந்துட்டு காயம் வந்துட்டுது காயம் சொன்னான் ஜாக்க சொன்னான் மெய் சொன்னான் தேகம் சரீரம் சொல்லிட்டேன் காயம் சொல்லிட்டீங்க சரி அவ்வளவுதான் காயம் இப்ப முன்னு கண்டுபிடிங்க வெங்காயமா சகாயம் 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 இவ்வளவு நேரம் எடுத்திருக்கு காயத்தை சொன்னபடியா சகாயம் வேண்டா உதவி செய்யறதா உதவி செய்யறதா சகாயம் வேண்டா உதவி செய்யறது ஒரு எழுத்து போடணும் காயம் ஒன்றை வெட்டுனா காயம் அதுல முதல் ஒருவர் வந்தவர் சகாயவதி ஞாபகம் இருக்கா சொல்லி இங்க லண்டன்ல எனக்கு தெரியல சகாயமாதான்னு சொல்றது அதான் சொன்னேன் தாமலக்கா சாப்பிட்டுட்டு குரல் கொடுக்கத்தான் தாமலக்கா வந்திருக்கிறார் உண்மைவானே நானும் சகாயத்தோட தான் பார்த்தேன் பாத்தீங்களா ஆட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதுக்கிடையில நான் சொல்லிட்டேன் நாங்கள் வெங்காயத்தோட வெங்காயம் தான் சரி இத கண்டுபிடிங்க இது நான் நினைக்கின்றேன் இந்த பாடல்கள் சங்கீதம் அவர்களுக்கு இது கட்டாயம் இது செய்ய சொல்லுவார்கள் அதுக்கு பேர் தான் இது நினைக்கிறேன் வேற மாதிரியும் இருக்கு நீங்க கண்டுபிடிக்காதேன்னு சொல்றேன் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் அநேகமாக எல்லார் வீட்டுகள்லையும் இது இன்றைக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன் புதன்கிழமை சமையல் இல்லையா கோழி மீன் கருவாடு செய்பவர்களுக்கு இது இப்படி செய்ய சொல்லி சொல்லுவாங்க பாடல் பாட்டு பாடுறார்கள் சங்கீதம் அவங்களுக்கு இது செய்ய சொல்லி இதாண்டா நினைக்கிறேன் தரமாக கேட்ட பிறகு கேட்போம் அது வேணும் கட்டாயம் அந்த குரலை இருக்கும்
அப்போ உண்டை வெட்டிங்கன்னு சொன்னால் எல்லார வீட்லையும் அநேகமாக இது இந்த உடனே சொல்லியிருப்பீங்க இப்போ. குரல் என்ன வச்சிருக்கோம்? என்ன ராகத்தையும் குரலையும் தான் வச்சிருக்கணும், வேறு என்ன? இல்லை அந்த அது வச்சிருக்கிறதுக்கு என்ன செய்ய வேணுமென்றதான் இது. பயிற்சி செய்ய அந்த பயிற்சி செய்யறதுக்கு எப்படி மூச்சு பயிற்சி தண்ணிக்குள்ள ரெண்டு முக்கியலாலும் போறலோ. இப்போ வாங்கோ தியானமா தெரியும். அதுக்குள்ள அதைத்தான் சொல்றேன், நினைக்கிறேன் தெரியாது. மற்றதை சொன்ன ஸ்நானமோ ஸ்நானம் செய்யறதேன்னு மூக்கு இதுல பிடிச்சோண்டா அதுல இது பாரு. அது ஸ்நானம் பண்றதுன்னா குளிக்கிறது. இது அந்த கடற்கரை அதுகள்லயும் போய் அந்த போய் இருந்து அந்த குரலை தான் தெரியாதே. சரி, அதையும் விட இது சமையலுக்கு இன்றைய நாளிலே என்ன மச்சத்துக்கோட சம்பந்தமா? வெள்ளிக்கிழமை ஆண்டா வடகம் கடகத்தையே எடுக்க ஒரு மெயின் சாப்பாடுன்னு சொல்லலாம். விளங்கல? மெயின் சாப்பாடு சோறு. எங்களுக்கு மெயின் சாப்பாடு என்ன? உங்களுக்கு சோறு, சாதம். இப்ப வாங்கோ சாதம். சாதம் செய்யற அதுக்கு என்ன சாதகம் சாதகம் செய்ய சாதகமோ மற்றது என்ன வரும்? சாதகம் இல்ல சாதகம் சாதகம் பண்ணு சொல்றது அந்த குரலை தன்றதுக்கு தண்ணிக்குள்ள தானே சாதம். அதை சாதம் பண்ண ஸ்நானம் பண்றது வந்து தமிழ் இல்லை தானே, அது சமஸ்கிருதம். சாதகம் சாதம். அடுத்தது சரி, இது மூன்று இது வெட்டுற இல்லையா, சேர்த்து சொல்லணுமா? இதில் வந்து ஆலயங்களில் காணப்படும் ஒன்று இருக்கு, ஒரு மாதம் இருக்கு, அடுத்தது இங்கு ஒருவர் இருக்கிறார், அரவாசி பேர். மணி ஆணி அப்படி என்று வரும். மணி மூன்றையும் இணைத்தால் பாணி பாணி மூன்றையும் நீங்க முடிக்கிறீங்க, நீங்க சொல்லி முடிக்கல. நான் ஆலயங்களுக்கு காணப்படும் ஒன்று இருக்கு, ஒரு மாதம் இருக்கு, அடுத்தது எல்லாருக்குள்ளும் இருக்கு ஒவ்வொன்றும். சரியா? மூன்றையும் சேர்த்தால் ஒருவரின் பெயர் வரும். மூன்றாவது சொல்லுங்க. மூன்றாவது தரப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, இது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது வெளிவரும் வரைக்கும் தெரியாது. எல்லாரையும் சேர்த்தா ஒரு பெயர் வரும். ஒரு ஆண்ட பேர் வருமா சொல்றீங்களா? ஆண்ட பேரா பெண் பேரா? அது சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா தானே தெரியும். நோ, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்லுவேன். இப்ப நீங்கள் சொன்ன நீங்கள் இப்ப மூன்றும் சேர்ந்து ஒரு ஆளோட பேர் மாதம் வந்து நான் முதல் அப்படி இல்ல வெட்டல் இல்லை, இது மூணு சேர்ந்து. ஏன்னா இப்ப அப்படிதான் எழுதி வச்சு போட்டான் தேர்டன். அதுல வெட்டுனா அது மற்றவர்களுக்கு மீனிங் இல்லை. அப்ப இப்படி சொல்லுவோம், பட்டு உடனே மாத்தியாச்சு பிளேட்ட. நானும் எழுதலை இன்றைக்கு. பரவாயில்ல, இதெல்லாம் பார்த்து எழுதுறானே, பாக்குறானே. மாதங்களில் ஒன்று தை எடுக்கத்தான் ஒற்றை சொல்லு வருமா? ரெண்டு எழுத்து மூன்று எழுத்து ஏதாவது கல்பனுங்க. நோ வே. ஆலயங்களில் இருக்கும். நீங்க மண்டே உடைங்க, நான் 4 இன்னும் ஜெயிக்கிறேன். நம்மள பாமுகத்துல இருக்கிறாங்களா? பாமோதரை இல்ல, கார்த்திகை. அதுல என்னென்ன வருதுன்னு சொல்லுங்க. கார்த்திகா என்று சொல்றேன். நான் சொன்ன 3 தரவும் அதுக்குள்ள வருதா? கார்த்திகை பெண்கள் முருகன் இதுல கோயிலே இருக்காதா கார்த்திகை? ஆலயம் பண்றதுல ஆலயத்துல என்ன இருக்குது? மணி மகளே என்று வருமா? வாணி கெட்டிக்காரை. என்னது? அதான் ஆரம்பத்துல நான் என்ன சொல்லி போட்டு மாத்திட்டேன் பிறகு. ஓகே, சூப்பர். ஆங்கிலம் தமிழ் சொல்லி நான் சொல்லல தானே, மாதத்துல உண்டு.
மே மாசம் கட்டிக்காரை வாணி உண்மையா மணி உங்க தெரியத்துக்கிறீங்க இது நான் இவர் நேற்று அமிஷின்ட்ட வாசிப்பரம்பில் எழுதி வச்சேன். ஆமா 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 மணிமேகலை பற்றி தானே அவர் சொன்னவர். ஆமா எழுதப்பட்டா அதுக்குள்ள வெட்டுறது பார்த்தா அதுக்குள்ள வெட்டேராதானே பெருசல்லாது அது புக்கிட்டு தான் இதுக்குள்ள இருக்கிறார் ஒருவர் பேரண்டு அரைவாசி எட்டு போட்டு பிறகு மாத்திட்டு எல்லாருக்குள்ள இது இருக்காட்டு கொஞ்சம் உருட்டோ பட்டு பார்த்தா சொல்லி கப்பிடிச்சிட்டா. சரி இல்ல நீங்கள் இப்படி தந்த மாதிரி வாணி அந்த மூன்றெழுத்தான் இருக்கല്ലോ மூன்று சொல்லுகள் இத வந்து நீங்கள் எனக்கு நீங்கள் ஒரு முந்தி தந்தது செய்தான் என்னோட இருக்குது அதுல ஒன்று தர்றேன் முயற்சி செய்து பாக்குறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க பொறங்குவா. முதலாவது இங்கு நம் வாழ்வும் இங்கு நம் வாழ்வும். இரண்டாவது தரவு இதுவும் எம் தோழன் எனலாம். மூன்றாவது பல்வேறு வகைகளில் வகுக்கப்படுகின்றது. இதுக்கான அர்த்தம் சிறுதானியத்துக்கான ஒரு பொருளா? மூன்றாவது சொல்லுங்க. மூன்றாவது பல்வேறு வகை. மூன்றாவது பல்வேறு வகைகளில் வகுக்கப்படுகின்றது. பல்வேறு வகைகளில் வகுக்கப்படுகிறது. இது உதாரணமாக தானியத்துக்கான ஒரு பெயர். தானியத்துக்கா? நீங்க ஆராதுக்குள்ள எல்லாம் போய் கேட்டா நாங்க நட்டு சொல்றது இல்ல இல்ல இது நீங்கள் தான் எனக்கு அனுப்பி விட்டு நீங்கள் ஒருக்கா எனக்கு தந்தது கொஞ்சம் சொல்லுங்க. அந்த தரவா இருக்கு. இங்கும் நம் வாழ்வு. இங்கும் நம் வாழ்வு இது மாதிரி செய்யறதா அல்லது அடுத்தடுத்த அந்த மூன்று சொல் விளையாட்டு மாதிரி. சொல் விளையாட்டு மாதிரி. அட சொல் விளையாட்டு மாதிரி நீங்க அப்படி எல்லாம் சொல்லணும். நீங்கள் எனக்கு அனுப்பி இல்ல அதான் நான் அனுப்புனது இவர் அனுப்புனது லோஜினி அனுப்பி நீங்க அப்படி சொல்லாம நாங்க நிஜம் இப்படி சேர்த்துக்குது செய்யறதுண்டு. ஓகே அமர்த்தினா போல வந்தது ஜெயமலர் சொல்ற மாதிரியா? ஆமா ஆமா தரவை சேர்த்து இதுல சொல்லணும் அப்படியா? இங்கு நம் வாழ்வும். இது வந்து உங்களுக்கு இதான் ஹெல்ப் பண்றா பூமிக்கான ஒரு சொல்லண்டு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மற்றதை நீங்க யோசிச்சு பிடிங்க. எதுக்கு? பூமிக்கான இங்கும் நம் வாழ்வு. மூன்றெழுத்தில் ஆனது. அப்புறம் நீங்க அதை பொறுத்து இதுவும் அம் தோழன் என்னலாம் வாணி என்ன மறந்து இப்ப படம் பாருங்க ஜோதி பாருங்க. சிறு தானியங்களுக்கான தமிழரக்கா ஆமாம் கேக்குறேன் ஆனா பூரே இல்லை என்ன ஞாலம் ஞாலம் தோழனுக்கு வாலம் என்று சொல்லி பாக்குறேன். தோழனுக்கு வாலம்ன்றது இளம் பருவத்தி இல்ல வாலிபத்துக்கான இல்ல அது வராது. அப்ப ஞாலம் காலம் வாழ்த்துக்களா. மற்றது கூலம் சொல்றேன். கூலம்ன்றதுதான் வாழ்த்துக்கள். ஞாலம் காலம் கூலம். கூலம்ண்டா சிறுதானியம். சிறுதானியங்களா? தோழனுக்கு காலம் 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 வருமா தோழனுக்கு? ஆமா இதுவும் நம் தோழன் என்னலாம் காலம். காலம் ஓகே. இதுவும் நம் தோழன். ஓகே சரி சரி. இதுவும் என்ன ஒண்ணு படைகளுக்கு இதுவும் பாதுகாப்பு. படைகளுக்கு இதுவும் பாதுகாப்பு. நான்கெழுத்தில் ஆளானது. கைத்தொழிலில் இதுவும் ஓர் அங்கம். கணக்குகள் கலந்தது. இது டக்கண்டு சொல்லிடுங்க. கணக்குகளா? கணக்குகள் கணக்கு 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 படிக்கும் போது இதுவும் வந்தது எங்களுக்கு. நான்கெழுத்து. ஆமா நாலு எழுத்து. கைத்தொழில நீங்க யோசிச்சு பாருங்க. கைத்தொழிலில் இதுவும் ஓர் அங்கம். முதலாவது என்ன சொல்றீங்க? படைகளுள் இதுவும் பாதுகாப்பு. படைகளுக்கு பயிற்சி முயற்சி. முயற்சி என்ன? கைத்தொழில என்ன முயற்சி என்று படிக்கிறீங்களே. படைகளுக்கு கைத்தொழிலில் இதுவும் ஓர் அங்கம். ஒரு பயிற்சி என்று சொல்ல வருமா? பயிற்சி என்று வராது. என்ன ஓர் அங்கம்? இதுக்கு கீழே நின்று போனீங்களா? சும்மா இருக்கு இல்ல கூட்டல் மீட்டல் வந்தது.
அது மாதிரி வேற என்ன வரும்? ஆ, கூட்டல் மாதிரி வேற என்ன வரும்? கணக்குகள்ல 4 எழுத்துல. பெருக்கல் அது 5 வரும். ஆ வகுத்தலுக்கு வேற என்ன சொல்லுவோம்? அஞ்செழுத்துல வகுத்தல். அதுதான் வகுத்தலுக்கு என்ன வேற என்ன சொல்லுவோம்? பிரித்தல் பிரித்தல். பிரித்தல் எத்தனை எழுத்து? அதான் அஞ்செழுத்து தான் வருது. 4 எழுத்து இல்ல? பெருக்க இல்லை 5 தான் வருது. அதான் கூட்டல் தான் 4 வருது. அப்போ வகுத்தல் நீங்கள் இதை பிடிக்கலாம் தானே வாணி? கைத்தொழில் இல்ல, கைத்தொழிலில் இதுவும் பனையோலைய சிந்திக்க பாருங்க. பனியொலி முடை 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 முடைவது பூரம் முடைவது பெட்டிகளை பட்டியல்கள் முறையாவது என்னன்னு சொல்லுவீங்க? இழைத்தல். என்ன என்ன படிக்கிறது? அதை பத்தி நாங்கள் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கும் போது என்னென்ன சொல்லி படிக்கிறோம்? கைவேலையா? கைவேலை என்றா என்ன? இல்ல கால்வேலை இல்ல இல்ல இது வனைதல். வனைதலுக்கான என்ன ஒரு ஒத்த சொல்லு? வனைதல் 4 தானே. புனைதல் புனைதல். தாமரை கதலுங்க. நான் ஒன்றும் படிக்கல வாணி. பன்னம் 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 என்ன? பன்னம் பன்னவேலன்னு சொல்றாருமா. பன்னம் தான் அந்த கைத்த இதுல படிக்கிறது. மற்ற கணிதம் சின்னம், பாதுகாப்பு என்ன? பாதுகாப்பு என்ன? படைகளுக்கு பாதுகாப்பு. துவக்கண்டா என்ன? சின்னம் கன்னம் கன்னம். அன்னமண்டா ஓட்ட உள்ளுக்கு என்ன சொல்றது? சன்னம் சன்னம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எவ்வளவு சொல்லித்தானே சொன்னேன். நீங்க வாழைப்பழத்தை உதிச்சு வாய்க்குள்ள வச்சு அதையும் உள்ள விட்டு அதை விழுங்க இல்லாம அமுக்குறீங்க. கணக்கில் இது ஒன்றுன்னா சின்னமண்டு சொல்றதா? சின்னம் இல்ல பின்னம். பின்ன பின்னம் பின்னம். ஓகே நல்ல பன்னம். என்ன மாதிரில இது இருக்குதுதான். உடலுக்கு உகந்தது காப்பதில் கரிசனை நிறைந்தது இதுவும் சில பருவ காலத்தில் இதுவும் தேவை. என்ன இது விடுகதையா? 2 எழுத்துக்கள். விடுகதையா? 2 எழுத்துலான இதானா? மூண்டோ? என்ன மூண்டா? 2 2 சரி. நீங்க சொன்னது இப்ப இது மாதிரி தானோ? உடலுக்கு உகந்தது. நீங்கள் தான் ஞாயிற்றுக்கிழமையில நிறுவியல். சரி ஓகே. மற்றது மற்றது காப்பதில் கரிசனை நிறைந்தது. முதல் தந்த தரவுங்க நடை உடை பருவகாலத்தில் நடையுடை பருவகாலத்தில் இதுவும் தேவை. குடை குடை. ஆனா நீங்கள் அந்த 2வதுக்கு காப்பதில் கரிசனைக்கு என்ன சொன்னீங்க? உடை சொன்னேன். உடை உடை காக்குறது அதுவும் சரிதான். படை 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 குடை. சரி நான் உடை சொன்னேன். காப்பதில் சரியா நடைபடை. வாணி நீங்க சொல்லுங்க. என்னது இந்த கணக்கு என்னன்னு? இல்ல இத அந்த பொறுத்துறத சொல்லி நல்லா இருக்குல்ல இந்த மூண்டு. இதோ இந்த மணிமேகலை மாதிரி. பொறுத்துங்க. இதுக்கு பாருங்க. கண்கவர் வடிவு இதனாலும் 5 எழுத்துக்கள். கண்கவர் வடிவு இதனாலும். 2வது சில வேளை சில பொருட்கள் இப்படியும். 3வது உறவுகளுடை இதுவும் உண்டு. உறவுகளுடை இதுவும் உண்டு. 5 எழுத்து என்ன? ஆமாம். சில பொருட்களை இப்படியும். கோஆபரேட்டிவ் அதுகள் கடைகளை சிந்திச்சு பாருங்க. கண்கவர் வடிவு 5 எழுத்து. கண்கவர் சிலைய சிந்திச்சு பாருங்க. சிலை சிலை
ராணி முடிச்சிடுவா. பிள்ளைய சிந்திச்சா என்னத்தை பார்க்க கண்டவர் வடிவோ அலங்காரம் அலங்கார இல்ல, சிலையை என்ன செய்வார்கள்? சிலைய செதுக்கினார்கள். ஓ, அப்ப சொல்லுங்க. செதுக்கல். சில பொருட்களை இப்படியும் பதுக்கல் ஆ, செதுக்கல் பதுக்கல் உறவுகளடை இதுவும் உண்டு. உறவுகளுடை ஒதுக்கல். ஒதுக்கல். வாழ்த்துக்கள். ஒதுக்கல் செதுக்கல் பதுக்கல் ஒதுக்கல். ஓகே, யார் செய்தது? அதுக்குன்னு சொல்லி இருக்கலாம். பதுக்கல் தான் முதல். இரண்டாவது ஆ. அறுசுவையில் ஒன்று இதற்குள்ளும் அடைக்கலம். இரண்டாவது உயிரினத்தில் இதுவும் ஒன்று. எண்ணத்துல முதலாவது இதுவும் ஒரு தொடக்கம் எனலாம். என்ன அரசுவைகளில் ஒன்று சொன்னீங்க? அதுதான் முதலாவது இதுவும் ஒரு தொடக்கம் எனலாம். இரண்டாவது அறுசுவையில் ஒன்று இதற்குள்ளும் அடைக்கலம். உயிரினத்தில் இதுவும் ஒன்று. வண்டுக்கான ஒரு சொல். எத்தனை எழுத்து? 4. அறுசுவைகளில் ஒன்று. ஆமுகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமானி சொல்லுங்க. நாளைய நிகழ்வுக்கும் இதுக்குள்ளேயும் இருக்குது. நாளைய கவிதை சரி, அப்ப அதுகளுக்குள்ள வேணுங்க. இதுவும் ஒரு தொடக்கம் எனலாம். புளிப்பு துளிப்பு. என்னத புளிப்பு? இதுவும் ஒரு தொடக்கம் என்ன? புளிக்கிறதா? அறுசுவைன்னு சொன்னீங்க. அறுசுவையில புளிப்பு அந்த பூனாச்சேரி. வர பூனாச்சேரி. உரைப்பு உரைப்பு. இதுவும் தொடக்கம் என்றால் ஒரு மரத்தை சிந்திச்சு பாருங்க. அல்லது துளிர்ப்பு துளிர்ப்பு துளிப்பு அல்லது பாமுகத்துல என்ன நடக்கு? துளிப்புக்கு நாளைக்கு கழிப்பு கவிப்பு. கழிப்பு நாளை வியாழன் கவிப்பு வேற இருக்கு. அது என்ன வேறு கொண்டு வர? இப்ப அபிஷா அபிராமியாக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அரும்பு அரும்பு. அப்ப அந்த வழியில வாங்க. அறுசுவையில உண்டு கரும்பு. கரும்பு. சரியா? அரும்பு கரும்பு. உயிரினத்துல வண்டுக்கு அரும்புவா? அரும்பு கரும்பு. உரும்பா? உரும்போ சுரும்பு. உரும்பு என்னதான் துரும்பு. அரும்பு கரும்பு துரும்பு. சரி, இப்ப கொண்டு வைக்கிறோம் உங்களுக்கு. சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாணிக்குத்தான் வாழ்த்துக்களா? இப்ப நான் சொல்லல அரும்பு வரதான் சொல்றேன். இல்ல, நீங்கள் தந்தபடியே இப்போ இது என்னண்டா 2 வேற்று மொழிகள் சேர்ந்தால் ஒரு பெயர். 2 வேற்று மொழிகள் சேர்ந்தால் ஒரு பெயராக வருகின்றது. 2 வேற்று மொழிகள் சேர்ந்தா ஒரு ஆள்ற பேர். நான் வாயே திறக்க மாட்டேன். ஓகே. 2 வேற்று மொழி சேர்ந்தால் ஒரு ஆளின் பேர். ஆனாவண்ணா இல்ல, அப்படி சொன்னதுக்கு காரணம் இருக்கு. அவர்தான் விஷ் பண்றது. அடுத்த இன்னும் ஒரு பெயர். சரியா? இது ஒரு பெயர். என்ன பேர்? இப்ப நே என்று சொல்றவங்கல்ல, நோக்கு பதிலா இல்லைக்கு பண்றது விஷ் பண்றது. அவரை யோசிக்க மாட்டார். 2 இதை அவரை யோசிப்பார். இன்னும் ஒருத்தர் பேரா. இது ஒரு செயல்பாடுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு விஷயங்கள் வரக்குள்ள இப்படி செய்ங்கன்னு சொல்லுவேன் தானே, அதில் ஒன்று. மற்றது ஒரு உயிரினம். அடுத்தது எல்லோருக்கும் அத்தியாவசியமானது ஒன்று. எல்லோரும் உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமான ஒன்று. எத்தனை எழுத்து சொல்ல மாட்டேன். 3 சேர்ந்தா ஒருத்தர பெயர். ஒருத்தருடைய பெயர் வருமா? ஒரு பெயர் திருப்பி இது ஒவ்வொரு விஷயங்களும் வரைக்குள்ள இப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவேன் தானே. ஒரு கோபம் வருது,
ஆமா. அல்லது ஒரு அமைதி ஒரு அமைதி வகை அமைதி. அப்படி ஒவ்வொன்று அது ஏதோ ஒன்று சொல்லுவோம். ஆமாம். அப்படி அதில் ஒன்று அதுக்குரிய ஒன்று. அடுத்தது ஒரு உயிரினம். உயிரினம் தானே அது. அடுத்தது உயிர் வாழ அத்தியாவசியமானது ஒன்று. உயிர் வாழ அத்தியாவசியம். அத்தியாவசியம் உணவு, உடை, உறையுள். மூன்றும் சேர்ந்தால் சரி. ஒரு ஆணின் பேர் வருமா? உடையப்பன். சத்தியவான் என்று முதல் எடுத்து பார்த்தேன். உடையப்பன் மடையப்பன். வாணி நான் சத்தியம் வந்து சத்தியவான் சத்தியவான் என்று மூன்றும் சேரணும். அதான் தாமரக்கா நித்திரவுள்ள கூட ஜோசிங்க. அது வந்தா தானே வாணி. நானும் யோசிக்கிறேன் கொஞ்சம் தூங்குதான். ஆனா நேவிஸ் நல்லா இருக்கு அந்த தரவு. ஆமா ஆமா நல்லா ஆமா நல்ல இது நல்லா தான் இருக்கு. எங்களால யோசிக்கலாம் இருக்கு. ஆனா நல்ல நல்லது. இப்ப நீங்கள் சொன்ன வாணி சொன்ன மாதிரி 2 ஆங்கில எழுத்து சேர்ந்தாலும் ஒரு பெண்ணின் பெயர் வரும். சொல்லுங்க. இப்ப இத சொல்லிட்டு பாப்போம். 2 நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஆங்கில எழுத்தை சேர்த்தாலும் ஒரு பொண்ணின் பெயர். மீரா இல்ல. ஓ அதுக்கும் வரும். என்னண்டு ராரா என்னதுக்கு ராவல் மீரா மீ சரி. பெண் பேர் வரும் சொல்றீங்களா? ஆம் 2 ஆங்கில எழுத்து சேர்த்தாவா? விளங்கல. 2 ஆங்கில எழுத்து சேர்த்தா ஒரு பெண்ணின் பேர் வரும் சொல்றீங்க? ஆமா 2 ஆங்கில எழுத்து. எழுத்து 2 தானோ? அந்த பெண்ணின் பெயர் சொல்வது மூன்று எழுத்துல. சிறைய நினைச்சீங்களா நாங்கள் அந்த பொண்ணின் பெயர் வந்தது. என்னத்த நினைச்சா? சிறைய செல்வி என்றாலும் வருந்தானே. செல்வியா? செல்வி என்றாலும் வருந்தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சுவை என்ன சொன்னீங்க? சரி சுவை சிறை என்று சொன்னா சிறைய சொன்னீங்க. நாங்கள் வாழ்த்துக்கள் தான் மாட்டாங்க. நீங்க இப்ப சொல்ல அங்க ஆன கண்டுபிடிங்க. செயல்பாடு என்ன? செயல்பாடு செயல்பாடுன்றதை விட ஒவ்வொன்றையும் நாங்க கட்டுப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு சில விஷயங்கள் கட்டுப்படுத்துவோம் தானே. அதுக்கு இப்படி நாங்க சொல்லுவோம். இப்போ ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட அநேகமா சின்ன பிள்ளைய விட நான் பெரிய கட்டான்னு இப்படி சொல்லுவோம். பிறகு ஒரு பிறகு ஒரு இது அத்தியாவசியமான மனுஷன் வாழ்றதுக்கே இது அத்தியாவசியமானது. அத அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனா இப்படியும் சொல்லுவாரு. இப்படி சொன்னா அதுவும் தேவைதானே மனுஷனுக்கு. சரி எடுத்து வேண்டும் என்றால் 2 5 6 எழுத்து. இதுல பாம்பத்துல வர்ற ஒரு ஆளா அல்லது இல்ல ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு தோப்பல்ரா இருந்தவர். அது தமிழக உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கும். ஒரு இரவு நேரம் நிகழ்ச்சி செய்தவர். ஒன்ஸ் அப்பான் டைம் இல்ல இதில் அடங்குதா? எல்லாரையும் மறந்துட்டீங்க. இல்ல இது இந்த உயிரினம் உயிரினம் எழுப்புற ஓசை. சரி ஓகே ஓசை தானே. இல்ல இது மாறி சொல்லல. நான் இதைத்தான் சொல்றேன். இப்போ உயிரினம் பண்ண பிறகு கேப்பீங்க அப்படி இல்லையண்டு உயிரினத்தின் ஓசை உண்டு. சரி அப்பா இதுக்கு கண்டுபிடிச்சிருக்க நம்ம 2ஐயும். முன்னுக்கும் கடைசியும் கண்டுபிடிச்சிட்டாரா. இப்ப இதை ஒன்றுதான் பிரச்சனையா போச்சுது. ஆட்டம் ஆட்டம்
ஐயோ நேவிசக்கா ஒரு ஆளோட பெயர். இது இது மணிமேகலை மாதிரி உண்டு, ஒரு ஆணின் பெயர். ஆட்டம் பாட்டமும் இப்ப நித்திரை வந்துட்டுது. அதான். நான் எடுத்துட்டோம். அங்க ஆட்டம் ஆரம்பிச்சிட்டுது நித்திரை. என்ன பாட்டு தந்த ஜெக என்ன ஆதிரை இரவுல வந்து பாடல் தந்த அதத்தான் ஜனார்த்தன் அதத்தான் கேட்டது. இல்ல இல்ல வேற அழகா அந்த விஷயங்களை சொல்லி சொல்லி செய்த வேற எனக்கு அந்த பேர் நிகழ்ச்சியின் பேர் ஞாபகம் இல்லை. இலக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்தவரன்னு நினைக்கிறேன். ரேடியோலயோ? ம் முதல் அந்த இந்தியாக்காரனுடைய படி என்ன சொல்றீங்களா? ஆறு இல்லை மேவானே இந்தியாக்காரன் இல்லை 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 நம்ம ஆறு. தயாசிலன்னு வருமா? அவர் ஆயிப்பிச்சுனா நீங்க பிடிங்க அப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டாம். நீங்க இதை வச்சு இதுகளை வச்சு பிடிங்கல நீங்க அவரை தரவை வச்சுதான் அந்த பெண்ணோட பேரை பிடிக்க சொல்றாங்க. தரவு அது அது எப்பவும் நாங்க இந்த சொல்ல சொல்லுவோம். இத கொஞ்சம் அடக்கி வாசி குறை என்றத இப்படின்னு சொல்லுவோம். ஓகே சரி, இதை கொஞ்சம் குறைச்சி வாசிங்க. குறைச்சி வாசிங்கன்றதை விட ஒரு கோபத்தில் நிற்கிறீங்கன்னு வைங்களேன், உன்ற கோபத்தை கொஞ்சம் அப்பா இவ்வளவு சொல்லி சொல்லலண்டா தனி காசலாம். அதான் குரல் பறவை என்ற ஓசை காக்கா சலமட தண்ணி எல்லாம் அத ஜலம் மட்டும் சொல்லுவாரு. இல்லாட்டி சலத்தை மற்ற மாதிரியும் சொல்லுவாரு. எல்லாம் முக்கியதானே, அதிகம் தானே. இல்ல உள்ள போகாட்டாலும் பிரச்சனை, வெளியில வராட்டாலும் பிரச்சனை, வந்தாலும் பிரச்சனை. அவசியம் எவ்வளவு பிரச்சனைக்குள்ள நிக்கிறீங்க. அடுத்தது ஒருத்தர் ஒரு மீனின் பெயர் எடுத்திருக்கலாம், எனக்கு அது வரல. நான் காக கொண்டு போட்டான்னு வச்சு காத்துக்கு காடு சொல்றது தெரியும், அதுல ஓசையை சொல்லுவோம். பட்டு ஒருத்தர் இது ஒரு மீனின் பெயர். அடுத்தது நமது உடல் உறுப்பில் ஒன்று இணைந்தால் ஒருவருடைய பெயர் வரும். ஒரு மீனின் பெயர் உடல் உறுப்பில் ஒன்று இணைந்தால் ஒரு பெயர், அழகான பெயர். அவர் மிஸ்டர் ஹேண்ட், அவர் மிஸ்டர் ஹேண்ட், இவர் மிஸ்ஸஸ். அதுவும் நல்லதா இருக்கு. அடுத்த கிளை போடுவோம். மிஸ்டர் கை. இரவுல வாராங்களுக்கு இதை கொடுத்து விடுவோம். வெள்ளிக்கிழமைல மரியாதை அழைக்கப்படும் மீன் இனம் இது. நீங்கள் கலைச்சொன்றிருந்த வாணி, நீங்கள் அப்ப சொன்னீங்க தானே, நான் வந்து கேட்பேன் எது ஏமலேட்ட நிகழ்ச்சியில நீங்கள் புள்ளி சொல்லலே இல்ல, புள்ளி சொல்லி கொண்டு போய் சொன்ன சிங்கம் வந்து கேட்க மாட்டேன் சொன்னேன் நான். அப்ப நான் மறுபடியும் வந்து கேட்கறதையா சிவமணி சொல்றா, அவன் சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, அவ இல்லையா? அதான் நான் சொன்னேன், சிங்கம் வந்து அதுக்குள்ள நிக்க மாட்டேன் சொன்னேன், சிக்காதிக்க மாட்டேன். இப்ப 2ஆம் நேரம் இருந்தாது செல்வி சொல்றது அன்றைக்கு முறை சொன்ன வெள்ளிக்கிழமை இரவு சொன்னாங்க. வாணி வரையில தானே தரஞ்சினி நிகழ்ச்சியில சொன்னேன். என்ன யோசிச்சுதான் நினைக்கணும். இல்ல ஏன் யோசிக்கணும்? மனதில் உள்ளத வெளியில சொல்றதுக்கு யோசிக்க தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. ஆனா மற்றவர்களை காயப்படுத்த கூடாம அதுதான் காயப்படுத்துறது. ஒரே மாதிரி இல்ல அப்படி எல்லாம் நான் உண்மையா சொல்றேன். பாமுகத்துக்கு அப்படி நான் காணல, உண்மையாத்த இருக்கிறமோ தெரியாம காணையில என்று சொல்லலாது. ஒவ்வொருத்த இது வந்து நாங்க சொல்றது மற்றவர்களை காயப்படுத்தினாலும்
படுத்தலாம் படாமையும் அப்ப விடலாம். அதை நாங்கள் எடுக்கிறதை பொறுத்து. அமைதி மௌனமாத்தான் இருக்கணும். உலவரி வாயே திறக்காம மௌனமாத்தான் இருக்கணும். ஏன்னா தெரிஞ்சு தெரியாம மாற சொற்கள் அதெல்லாம் தூக்கி பிடிச்சா உண்மையா வாழில. அதுதான் இதெல்லாம் எல்லாம் அதெல்லாம் எல்லாமே கடந்து போகும். அதுதான் எதுவும் நடந்து போகும். ஆமாம். இப்ப வாணியில நடந்து போகும். இப்ப பாருங்க வாணியில மிஸ்ஸுக்கு வாங்க மீனும் பரமாவாணி மீன் சீலா அதான் ஒரு மீனிന്റെ பெயர் முதல்ல பிறகுடல் உறுப்பில் ஒன்று மீனிന്റെ பேர் வராது. இருக்கை என்று எடுத்தனா அது வேற அவர் மிஸ்டர் ஹேண்ட் வர மாட்டார் இன்றைக்கு. வெளியூருப்பா வவ்வால் மீன் இருக்கா? வவ்வால் எங்கதான் இருக்கு. வவ்வால் மீன் இருக்கு இருக்கு இருக்கு. ஆனா அது வருகிறதோ இல்லையா? வெளியூருப்பா உள்ளூருப்பா வெளியுறுப்பு வெளியூருப்பா கால் ஆக்களுக்கா மிருகங்களுக்கா? அப்ப வாணி வவ்வால் மீன் வருமா வெளியூருக்குள்ள என்ன வாழ வச்சுட்டீங்களோ? மிருகங்களுக்கு இருக்குதான். மீனின் பெயர் என்ன? அப்ப மீனின் பெயர் அதான் வவ்வால் மீன். வௌவால் மீன் அதுக்கு வௌவால் சொல்லப்படுது. வால் வால் எங்களுக்கு இருக்குதான். சேர்த்தா ஒரு என்ன வரும்? பெண்ணின் பெயர் வரும்னு சொல்றாங்க. பெண்ணு வாலா என்ன நினைங்கோ என்ன நினைங்கோ என்ன நினைங்கோ வாணி, வாணி. நினைக்கப்பட்டு ஜோசிங்கோ ஜோசிங்கோ வேன் என்ன நினைங்கோ தானே யோசிக்க யோசிக்க ஆட்டம் அப்படி என்ன நினைங்கோ ஒன்றுமே மசாஜ் தெரியாம உரைத்தானே அழைத்தேன் உயிர் தீயை நான் விடப்பெறுகிறேன். மீனண்டது ஓடிட்டு பாருங்க. ஒரு பார்சல் தரப்படும், ஒரு கோர்வை தரப்படும். மீன் கோர்வை மீனுக்கா இல்ல இதுல வேலைகள் கிடக்கு. கொஞ்சம் போடுங்க இதோட இதோட முடியுது. முடியுது. இல்ல அதான் நாங்க யோசிச்ச சொன்னி நேற்று கழிச்சு கொண்டு கேட்க ஒரு காலத்துல கோர்வையில தான் மீன் அப்படியே குத்தி குத்தி அப்படியே போடுவே. அது துடிக்கும் பாவம் பாக்கலால ஈக்கில விட்டு போட்டு கோர்வையில முதல் மீன்களை வித்தது ஒரு கோர்வை விளவன்னு சொல்லி அந்த மாலனார் மற்றது இந்த ஈக்கில் இருக்கு தானே. அதுக்கு பிறகு கூறு போட்டு வித்தார்கள். இப்ப கிலோ வெட்டி 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 கிலோ 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 கணக்கு கணக்கு. அதுவும் மாதிரி ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு விலை. ஃப்ரெண்ட் வந்தா அவ இங்க இருந்துட்டு கொஞ்சம் தள்ளி போனா மீன் கடையில தானே 4 பவுன் வித்தியாசம் ஒரே மீன் இறாலுக்கு. கிலோ இறாலுக்கு அங்க 11 பவுனா 12 பவுனா இஞ்சி 8 பவுனா. எங்க அதே மாதிரி மீனுகளுக்கும் 3-4 பவுன் வித்தியாசம் வந்தாண்டு. வெட்டுங்க உங்களோட இடத்துலயா? எங்க கிங்ஸ்பெரியில இருக்க ஒரு மீன் கடை அதுல 8 பவுன். அது மீன் கொஞ்சம் பெருசு. இறால் இறால் இல்ல இங்க 13 ஆக பெருசு இல்ல, ஒரு அளவான இறால். இல்ல அதான் நல்லா டேஸ்ட். அது அவன் இல்ல இங்க 13 பவுண்ட்ஸ். அங்க பார்த்தா கிலோ 11-12 பவுன் உண்டு. எங்க இடத்துல 8 பவுன் உண்டு. அதே மாதிரி மீனையும் சொன்னா இதுல 1 கிலோ இந்த விலை அதுல அங்க அப்ப வந்து 2-3 எல்லாம் உண்டா வேண்டி கொண்டு அப்ப வித்தியாசம் இருக்கு. எங்க இடத்துல 13 பவுண்ட்ஸ் கிலோ. அதத்தான் சொல்றேன். இந்த லண்டன் ஒன்றுல தான் ஒவ்வொரு கடையில ஒரே சாமானுக்கு வெவ்வேறு விலை இருக்கிறது லண்டன் நகரத்தில். சரி இதை கண்டுபிடிக்கலையா? சொல்லுங்க பாப்பம். கயல்வெளி. கயல்வெளி. ஆமாம் ஈஸியான பேர் தான் கண்டுபிடிக்கலாம். என்ன நினைக்க சொன்னா இந்த தங்கையின் பேர் கயல்வெளி. சரி நிறைவாக உண்டு. சரியா? ஆங்கில சொல் ஒன்றும் ஒரு ஒரு உறவு ஒரு உறவை இன்னொரு உறவு குறிப்பிடும் சொல்லும். அடுத்தது எங்களுக்கு முதன்மையான ஒன்றும் சேர்ந்தால் ஒரு பேர் வரும். எங்களுக்கு முதன்மையாக இருக்கிறது ஒன்று உறுப்பில் சேர்ந்தால் ஒரு பேர் வரும். முதன்மையான உறுப்பா? எங்களுக்கு எது முதன்மை? உறுப்பா அல்லது பேரா?
முதன்மை இருந்தால் தான் பேர் வரும். கண்ணம்மாவா 2 இருந்தால் ஒரு ஆணின் பேர் வரும். ஆ, ஆங்கிலத்தில் ஒரு உறவை குறிக்கும் ஒரு சொல்லும். சரியா? மற்றது எங்களுக்கு முதன்மையான எங்களோட உடம்புக்கு முதன்மையான ஒன்று இணைந்தால் ஒரு ஆணின் பேர் வரும். மம்மி மம்மி, மம், மொம், மொம்பு சொல்லுவார்கள், மம் சொல்லுவார்கள், மேம் சொல்லுவார்கள். எவ்வளவு என்ன அந்த அம்மாக்கு அழகான ஒரு அம்மாக்கு சிலர் மொம் போடுவார்கள். இப்ப மா வந்துட்டு மாடா வந்து கொஞ்ச நாள்ல கோவம் வந்தா டூவை சேர்த்து போட்டு செல்ல வேண்டிய. மீ 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 ஆங்கிலத்தில் உண்டும். ஆங்கிலத்தில் ஒரு உறவு இன்னொரு உறவை குறிக்கும். இப்போ பலது இருக்கு தான் உறவுகளுக்குள்ள. ஜெய் ஜெய் ஏ ஏ ஆரவர் அதான் தெரியாது. இல்ல இல்ல உறவு. இப்ப நீங்க மம் சொல்றீங்க தானே, ஆமா, டேனி, அது போல ஒன்று. மற்றது எங்களுக்கு அத்தியாவசியமாக முதன்மையான ஒன்று, உடம்பு உள்ள முதன்மையான ஒன்று இணைந்தால் ஒரு ஆணின் பேர் வரும். இங்கிலீஷ்ல என்ன வருது? இல்ல முதல்ல வர்றது இங்கிலீஷ் சொல்லிட்டான். பாப்பா பாப்பா அப்படி வருமா? அங்கால தெரியா டடா. ஓ, டடா வந்தாலும் பின்னால வரணுமே. 2 மணி இருந்தாலும் ஒரு ஆணின் பேர் வரணும். ஓ, ஓகே. டாட் எடுத்தா டாட் டேனியல் டாட் டேடியல் எடுத்தா என்ன வரும்? பின்னால என்ன வருது? எங்களோட முதன்மையான ஒன்று. உடம்புக்கே தான் முக்கியம். தலை எடுக்கணும். தலையில என்ன இப்படி இன்னும் கொஞ்சம் எழுதி வைங்கோ. நான் காட்டி தரேன், நீங்க எழுதி வைங்கோ. இனி சிரமம் எடுத்து பார்த்தாலும் யோசிச்சு அடுத்த நேரம் பசிக்குது. ரெண்டாவது நாங்க முதல் தரமே சாப்பிடலாம், அவருக்கு 2ஆம் தரம் வாணி சிரமண்டு கடைசியில வருமா? இல்ல. அப்ப பசியனாக்களை அனுப்புவோம். இதுக்கு ஒரு பெயர் இது வந்து சண்முகம். என்ன வாணி? சண்முகம். மகன எங்கட முதன்மை முகம். சண்முகம், மிஸ்டர் சண்முகம். மிக சிறப்பு. மிக்க நன்றி. தவளோடு விளையாடி அழகான எடுத்து தந்த உங்களுக்கும்